வணக்கம். போலி மோசடி பத்திரங்களை மாவட்ட பதிவாளர்கள் ரத்து செய்யக்கூடிய அதிகாரம் அளிக்கக்கூடிய பதிவுச் சட்ட பிரிவு 77A என்னாச்சு அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அதாவது போலியான மோசடியான பத்திரங்களை மாவட்ட பதிவாளர்கள் விசாரணை செய்து ரத்து செய்யக்கூடிய அதிகாரம் அளிக்கக்கூடிய 2022 தமிழக அரசால் கொண்டு வரப்பட்ட இந்த பதிவுச் சட்ட திருத்தம் பற்றிய கேஸ் சென்னை ஹைகோர்ட்ல நடக்குதில்ல. இந்த ஹைகோர்ட்ல நடக்கக்கூடிய இந்த கேஸுக்கு தீர்ப்பு வந்துருச்சா, ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்களா? தற்சமயம் மாவட்ட பதிவாளர்கள் இந்த ஃப்ராடுலண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட்டை கேன்சல் செய்ய முடியும், ரத்து செய்ய முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. இந்த கேள்விக்கு தற்சமயம் பதில் என்ன அப்படின்னா, இந்த கேஸ் கோர்ட்ல நடந்துகிட்டு தான் இருக்கு. லார்ஜர் பெஞ்சின் முடிவு வரும் வரை நம்ம வெயிட் பண்ண வேணும். லார்ஜர் பெஞ்சோட முடிவு வந்த பிறகுதான் நம்ம மாவட்ட பதிவாளர்களுக்கான அதிகாரம் இருக்கிறதா, தீர்ப்புல என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒன்ஸ் இந்த கேஸ்ல லார்ஜர் பெஞ்ச் தீர்ப்பு முடிவு கொடுத்துட்டாங்க, ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னு அதை பற்றிய தகவலை நமது சேனல்ல முழுமையான தகவலுடன் அப்டேட் பண்றோம். தற்சமயம் இந்த கேஸ் விசாரணை நடந்து கொண்டிருக்கல. இந்த விசாரணை பற்றிய ஒரு தகவல் இந்த வாரம் வந்திருக்கிறது. இந்த விசாரணை பற்றிய தகவலோட ஒரு செய்தித்தாள் லிங்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், பார்த்துக் கொள்ளுங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இங்க பாருங்க, பத்திரப்பதிவு ரத்து, மாவட்ட பதிவாளருக்கான அதிகாரத்தை நீதிமன்றம் நிறுத்தம் பண்ணியிருக்காங்க. தற்சமயம் கீழே பாருங்க, பத்திரப்பதிவை ரத்து செய்ய மாவட்ட பதிவாளருக்கு அதிகாரம் வழங்கும் தமிழ்நாடு அரசின் சட்ட திருத்தத்தை நிறுத்தி வைத்தது உயர்நீதிமன்றம். இந்த தகவல் இந்த வார அனைத்து செய்தித்தாள்களிலும் வந்திருக்கிறது. இங்க பாருங்க, ஆள்மாறாட்டம், போலி ஆவணம், முறைகேடாக பதியப்பட்ட பத்திரப்பதிவுகளை அந்தந்த மாவட்ட பதிவாளர்கள் விசாரணை செய்து ரத்து செய்யும் வகையில் 2022 சட்ட திருத்தம் முறையாக விசாரணை நடத்தாமல் மாவட்ட பதிவாளர் பத்திரங்களை ரத்து செய்வதாக தொடரப்பட்ட வழக்கு. இதான் அந்த கேஸ். இப்போ நீதிமன்றம் இந்த கேஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடு அரசு பதிலளிக்க உத்தரவு. இந்த கேஸோட விசாரணையை ஏப்ரல் 4ஆம் தேதிக்கு தள்ளி வச்சிருக்காங்க. ஸோ ஏப்ரல் 4ஆம் தேதிக்கு பிறகு பார்ப்போம் இந்த கேஸ்ல தமிழக அரசு என்ன பதிலளிக்க போறாங்க, அதற்கு பிறகு நீதிமன்றம் என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.